பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, கண் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு என்ன சொல்கிறதுனா, கெட்ட சக்திகள் நம்மளை தீண்டுது. அந்த தூண்டுதலின் காரணம் நடைபெறுது. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கோம். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் வந்து எனக்கு கண் தீட்டு பட்டுருச்சு, கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம கண்ணு தான் அதில் பட்டுச்சே தவிர வேறு யாரும் கண்ணு படலை. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பல பேர் அந்த பொருளை பார்த்துருப்பாங்க. அந்த பொருள் வந்துட்டு தன்னுடைய கண்களால் பார்த்துருப்பாங்க. அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி ஏக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளும் அதே பொருளை பார்த்து அதே ஏக்கப்பட்டுட்டோம். இப்போ என்னென்னா, பல பேர் ஏக்கப்பட்ட பொருளை நம்ம வாங்கும் பொழுது நம்மளுடைய கண் தீட்டுப்பட்டதாக தானே இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்கார். அந்த அந்த மனிதரை பார்த்து, அந்த நபரை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பொறாமைப்படுறோம். அதாவது அவன்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி பொறாமைப்படும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்ம எந்த அளவுக்கு அவர் மீது பொறாமைப்பட்டு கெட்ட எண்ணங்கள் கொண்டோமோ அதனுடைய பாதிப்பு அப்படியே நமக்கு பிரதிபலிப்பு ஏற்படும். இப்போ அதே போல் என்னென்னா, நமக்கு ஒரு நபர் அதே மாதிரி நடந்தால் என்ன ஆகும்? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கண் தீட்டுப்படுது, கண்கள் படுது அப்படின்னு சொன்னால், நம்ம கண் பட்டது தான் நமக்கே வந்திருக்கே தவிர வேறு எதுவும் நமக்கு புதுசாக நடக்கலை. நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் நினச்சோமோ அதே கெட்ட எண்ணங்கள் நமக்கு பாதிக்கூடியதாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாரோ ஒருத்தர் சிரமங்கள் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பொறாமைப்பட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அந்த கண் தீட்டு, அந்த கெட்ட எண்ணங்கள் தான் அதோடய பிரதிபலிப்பாக தான் நமக்கு இது வந்திருக்கே தவிர, நம்ம அப்படி சொல்ல முடியாது. நான் யாருக்கு எதுவுமே பண்ணல, நான் யாருக்கு எந்த தீங்கும் செஞ்சதே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா பொறாமையாக தான் இருக்குது. நம்ம இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சு சொன்னால் அது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத மறைவாக இருக்கும். இந்த இயக்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பல நோய்களுக்கு காரணமாக அமையும். இப்போ நம்ம எவ்வளோ பேர் நினச்சி அது ஏக்க பெருமூச்சு விடுறோமோ, இப்போ ஏக்க பெருமூச்சு விடும்போது என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம நுரையீரல்கள் என்ன அப்படின்னா பொதுவாகவே நல்ல காற்று கிரகிக்கப்படும். எப்போ நம்ம ஏக்க பெருமூச்சு வந்துட்டு நம்மளுக்கு சுவாசம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் வெளியே போகக்கூடாது. வெளியே எந்த அளவுக்கு காற்று வந்துட்டு நம்ம ஏக்க பெருமூச்சு விடணும், நம்மளுடைய சுவாசம் பார்த்திங்கன்னா வெளியே போகக்கூடாது. நம்ம சுவாசம் உள்ளுக்கு தான் படுறோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஏக்கப்படுறோமோ நம்முடைய நுரையீரல், நம்முடைய பெருங்குடல் அப்படிங்கிற உறுப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ இதுதான் நமக்கு நோயாக கன்வெர்ட் ஆகுதே தவிர இந்த பொறாமை தான் அடிப்படை காரணமாக இருக்குது. இந்த பெருமை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஒரு பெருமையாக வாழ்கிறாரு, அந்த மாதிரி பெருமை எனக்கு வேணும்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற நம்ம கண்களால் பார்க்குறோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு பெருமையாக இருக்கார், இல்லை நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம எந்த அளவுக்கு கெட்ட எண்ணங்கள் கொண்டோமோ அந்த கெட்ட எண்ணங்கள் நம்மளை பாதிக்கும். அப்போ இதில் நம்ம சரியாகணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிப்பு அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம பொறாமைப்பட்டோம் பார்த்தீங்களா, அந்த பொறாமைப்பட்டதுக்கு உண்டான அந்த மருந்து தான், அதாவது மருந்து அப்படின்னு இல்லை, அதுக்குண்டான தீர்வு தான் நம்ம பிரார்த்தனை அப்படிங்கிறது, நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது என்னென்னு சொன்னால், அவருக்கு கேட்கும்பொழுது எப்படி நம்ம அவர் மேலே பொறாமைப்பட்டோமோ அந்த பொறாமையோடைய வெளிப்பாடு நமக்கு எப்படி பிரதிபலிக்குதோ, அதே போல் எப்படி நம்ம அந்த நபருக்கு பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அதோடைய பிரதிபலிப்பு நம்ம மீது ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்மள்ட்ட அந்த பெருமை அப்படிங்கிறது, பொறாமை அப்படிங்கிறது, பெருமையும் பொறாமையும் ரெண்டும் ஒன்று தான். பெருமை அப்படிங்கிறது வெளியே தெரியும், பொறாமை அப்படிங்கிறது வெளியே தெரியாது. அப்போ இது இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்கள் மற்றவங்க மேலே படக்கூடியதாக இருக்குது. அப்போ கண் தீட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்முடைய பெருமை பொறாமை தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ கண் தீட்டு பட்டுச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, கண்ணு பட்டுருச்சு, கெட்ட சக்தியில் எனக்கு தீந்துச்சுன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் யாருன்னா அவர் தான். அவர்கிட்ட இருக்க பெருமையும் பொறாமையும் தான் என்ன பண்ணுன்னு சொன்னால் அவரை இந்த நிலைக்கு ஆள்படுத்தியிருக்கு. அதே போல் என்னன்னு சொன்னால், நம்ம மற்றவங்கள வந்துட்டு இந்த பெருமையும் பொறாமையும் இருக்கும்போது நமக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அதாவது நான் சொல்லி அவன் கேட்கணும், அதாவது நான் சொல்கிறதா அவன் செய்யணும், அதாவது எனக்கு கீழே தான் இருக்கணுங்கிற அந்த கோபம் அப்படிங்கிறது பெருமையின் காரணமாக தான் வரும். அப்போ யாரை பார்த்தா அது எரிச்சலாக இருக்கும். ஏன் எரிச்சலாக வரும் அப்படின்னு சொன்னால், கோபம் எரிச்சலும் நெருங்கிய தொடர்புடையது. கோபம் அப்படிங்கிறது வெளியே தெரியும், எரிச்சல் அப்படிங்கிறது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே மனசு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ எந்த மனிதனுக்கு பெருமை இருக்கோ, அந்த பொறாமை இருக்கோ, அந்த பொறாமை இருக்கும்போது என்னன்னு சொன்னால் மனசுக்குள்ளே அந்த எரிச்சல் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். எரியும், மற்றவங்கள பார்த்தா பற்றிக்கிட்டு எரியும், இல்லை நெருப்பு எரியும், அந்த எரிச்சல். அதே போல் என்னென்னு சொன்னால், நமக்கு பெருமை இருக்கும்போது என்னென்னா கோபம் இருக்கும். நம்ம யாரை எந்த அளவுக்கு கோவப்பட்டு மனசை காயப்படுத்தணுமோ, அவங்க மனது எந்த அளவுக்கு காயப்பட்டுச்சோ, அவங்க எந்த அளவுக்கு நம்ம மேலே என்னென்னு சொன்னால் கெட்டதாக நினைக்கிறாங்களோ. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து திட்டோம்,
திட்டும்போது என்ன ஆகும்னு சொன்னால், அவர் நம்மளை வந்து சபிக்கிறாரா இல்லைங்களா? நம்ம மேலே ஒரு கோப இது அவர் மேலே இருக்கும். அப்போ அவர் எந்த அளவுக்கு நினச்சாரோ, அவர் நினச்சது கண்டிப்பாக நம்ம நடக்கக்கூடியதா இருக்குது. அப்போ அவருடைய அந்த அவருடைய அந்த அந்த கண் தீட்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. கெட்ட செயல் ஒன்றும் கிடையாது. நம்ம யாருக்கு என்ன செஞ்சோமோ, அதோடைய வெளிப்பாடு அவர் என்ன நினச்சாரோ அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு 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 பையன் இருக்கிறான், ஒரு தொழிலாளி இருக்கார், இல்லை நம்ம கீழே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு தவறு செஞ்சிடறாங்க. அந்த கோபம் அப்படிங்கிறதுனா உணர்ச்சி. நம்ம உணர்ச்சியில் என்ன சொன்னால் தடம் புரண்டுருவோம். இப்போ பொதுவாகவே பசி வருது, உணவு சாப்பிட்றோம். பசிங்கிறது உணர்வு. எப்போ அந்த பசி உணர்வை நம்ம வந்து உணர்ச்சியாக மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம உணவு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவு நமக்கு தெரியும். உள்ளம் சொல்லும் போதும், எனக்கு போதுங்கிறது அந்த உள்ளுணர்வாக இறையிறப்பாக அறிவிக்கப்படும். அந்த நபர் அதை நிராகரித்து என்ன பண்ணுவான்னு சொன்னால் இன்னும் எச்சா சாப்பிடுவான். அந்த உணர்வை உணர்ச்சியாக மாற்றிடுறான். அதே போல் என்ன சொன்னால் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கோப உணர்ச்சி, அந்த தப்பு செய்கிறாங்க அவங்கள தடுக்கணுங்கிறது உணர்வாக நமக்கு அறிவுறுத்தப்படுதே தவிர, அந்த இடத்துல பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை சரியாயிடும். நம்ம அதை விட்டு நம்ம கோபத்தை பிரயோகிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம அதிகப்படியான அவன் செஞ்ச தப்பு ஒரு 100க்கு இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு 150, 200 அளவுக்கு அவங்கள திட்டிடுவோம். இப்போ என்னென்னா நம்ம வரம்பை மீறிட்டோம். யார் மேல் வரம்பு மீறப்பட்டதோ அவங்களுடைய அந்த அந்த சாபம் இருக்குதே நம்மளை சும்மா விடாது. அப்போ இந்த சாபம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கண் தீட்டு பட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. நீங்கள் யாருக்கோ பண்ணது தான் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ என்ன தெரியுதுன்னா, நம்முடைய பெருமை அப்படிங்கிறது, பொறாமை அப்படிங்கிறது, கோபம் அப்படிங்கிறது, மற்றவங்க மேலே என்ன சொன்னால் எரிச்சல், அதே போல் ஒருத்தவங்க சொல்கிற சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, சந்தேகம், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு ஒரு நோயுடைய நபரா, அதாவது எனக்கு இந்த கண் தீட்டுப்பட்டுருச்சு, எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, யாரோ எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க, யாரோ எனக்கு பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா நம்முடைய பொறாமை தான், நம்முடைய பெருமை தான், நம்முடைய கோபம் தான். என்னென்னா இது இப்படியே கண்ணுட்டாகி நமக்கு அந்த கண் தீட்டாக படுதே தவிர யாருடைய கண் தீட்டும் எதுவும் படல. கண் தீட்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்முடைய கெட்ட குணங்கள் தான், கெட்ட உணர்ச்சிகள் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை சிரமத்தை ஏற்படுத்தே தவிர, எந்த ஒரு நபருக்கு பொறாமை இருக்குமோ அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் மனதால் எரிஞ்சுக்கிட்டே இருப்பார். மற்றவங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எந்த நபருக்கு பெருமை இருக்குமோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னை எல்லாருமே ஆளுமை செலுத்தணும், எல்லாருமே கோவப்படுத்தணுங்கிற ஒரு நிலை இருப்பார். ஒரு மனிதருக்கு அதாவது தன்னுடைய உணவுக்கு உண்டான தேவை, தன்னுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறணும், எனக்கு வந்துட்டு நான் நல்ல யார்ட்டையும் அந்த கையேந்தாமல் வாழணும்னு நினைக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ, அவர் என்ன பெருமை விட்டார்னா கண்டிப்பாக என்னென்னா அவருக்கு வந்துட்டு அந்த பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே வராது. எந்த நபருக்கு என்னென்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்குன்னு நினைக்கிறாரோ அவர் பொறாமை அப்படிங்கிறது விட்டாவே உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு மனிதனுக்கு உடல் நலம் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொறாமையை விடுங்க. ஒரு மனிதனுக்கு என்னென்னு சொன்னால் மனநலன் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெருமையை விடுங்க. அதாவது எல்லாமே ஒன்று தாங்க. உங்களுக்கு உடல் நலமும் மனநலமும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட மனதில் உங்களோட இதயங்களில் ஒரு நோய் இருக்குது, அது பெருமை பொறாமையாக இருக்குது. அந்த பெருமை பொறாமை விடும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நம்முடைய மனவளம் கிடைக்கும், நம்முடைய பொருளாதாரம் அருளாதாரம் எல்லாமே கிடைக்கும். எப்போ நம்ம மனதில் வந்துட்டுனா நிம்மதி அமைதி வந்துருச்சோ அப்போ என்னென்னு சொன்னால் அருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ அருளாதாரம் கிடைக்குதோ அந்த அருளாதாரத்துக்குள்ள பொருளாதாரம் இருக்குது. எப்போ நம்ம பொருளாதாரத்தை கேட்குறோமோ அதில் அருளாதாரம் இல்லை. அப்போ என்ன அருள் அப்படிங்கிறத நமக்கு அடிப்படையாக இருக்குது. அது நிம்மதி அமைதிங்கிற மனநிலை தான் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எந்த நபருக்கு என்னென்னு சொன்னால் பெருமை இருக்கோ அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழ்மை, அதாவது வறுமை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுவார். எந்த ஒரு நபருக்கு என்னென்னு சொன்னால் பொறாமை இருக்கோ அவர் நோய் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுவார். இப்போ நோயும் வறுமையும் ஒரு மனிதனுக்கு சோதனையாக கொடுக்கப்படுது. அந்த நபர் அந்த சோதனையை பொறுமையாக கடந்து வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தன்னுடைய பொறாமைக்காகவும் தன்னுடைய பெருமைக்காகவும் தான் மற்ற கெட்ட எண்ணங்கள் கொண்டதுக்காகவும் மற்றவங்க மேலே கோவப்பட்டதுக்காகவும் மற்றவங்களை எரிச்சல் ஏற்படுத்துறதுக்காகவும் எப்போ பாவமன்னிப்பு கேட்குறாரோ அப்போ என்னென்னா அவர் இதுலேருந்து இந்த கண் தீட்டுகள்லேருந்து கெட்ட விஷயங்கள்லேருந்து ஒன்றத்தில் வெளியே வந்து அவர் நல்ல வாழ்க்கைக்குள்ளே திரும்புவார்.